உண்மையிலேயே வீரப்பனுக்கு இறுதியில் நிகழ்ந்தது என்ன? துரோகத்தால் வீழ்ந்து போன மகத்தான போர் மறவன் வீரப்பனார். காவல்துறையால் எழுதப்பட்டிருக்கிற புனைக்கதைகள் புழுகுனி மூட்டைகள். அதிலே விஜயகுமார் என்கிற ஒரு வெற்றுத்தனமானவர் எழுதிய புழுகு மூட்டை கடலில் கலந்தாலும் கடலே பொய் சொல்லும். அந்த அளவிற்கு எழுதப்பட்ட பொய் மூட்டை திரைக்கதைகள். 4 பேர் செத்த இடத்தில் ஒரு துளி ரத்தம் இல்லை. என்னிடம் திரைக்கதை எழுத கொடுத்திருந்தால் கூட ஆட்டு ரத்தத்தையாவது ஆங்காங்கே தெளித்து விட்டு பூசி இருக்கலாம். இவர்கள் 18ஆம் தேதி சுட்டுக் கொன்றார்கள் என்றெல்லாம் தம்பட்டம் அடித்துக் கொண்டிருக்கிற காவல்துறை. தேவராசு சொல்லுகிறார் 13ஆம் தேதி இரவோடு என்னுடைய சந்திப்பு முடிந்து விட்டது என்று போய் சொல்லுகிறார். அதற்கு பிறகு ஐயந்துரை களப்பணியாற்றி என்ன செய்தான் என்பதுதான் இன்றைக்கு வரை நீடித்திருக்கிற மரணம். சரசு வழக்கம் போல நாட்டுக்கோழி அடித்து குழம்பு வைத்து புரோட்டாவை கடையில் வாங்கி அனுப்பிவிட்டார். அவர்கள் கொண்டு போய் கொடுத்ததை கடும்பசியில் இருந்த 4 பேர் அதை சோதிக்காமல் உணவெடுத்துவிட்டார். அங்குதான் அவருடைய உயிர் பறிக்கப்பட்டது. 17ஆம் தேதி இரவு 10:50 11:20 அவர்களை அடித்தே கொன்றதாக செய்திகள் பிறகு கசிய தொடங்கி. 18ஆம் தேதி காலையில் திரைக்கதை எழுதுகிறார். எப்படி இதை வெளி உலகத்திற்கு சொல்வது என்று எழுதிய திரைக்கதை தான் ஆம்புலன்ஸ் கதை. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை சம்மட்டி அடிகொண்டு அடித்து நொறுக்கி எலும்புகளை கூடாக்கியிருக்கிறார்கள். செத்த பணத்தை சுட்டார்கள். சென்ஸ்வுட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக சமூக செயற்பாட்டாளர் திருமிகு முகில் வீரப்பன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். வீரப்பன் அவர்களுடைய இறுதி தருணங்கள், அந்த இறுதி தருணங்கள் மிக மர்மமான முறையில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பல்வேறு போலீஸ் தரப்பு ஒரு ஸ்டோரி சொல்லுது, இன்னொரு பக்கம் மக்கள் ஒரு பார்வை வச்சிருக்கிறாங்க. உண்மையிலேயே வீரப்பனுக்கு இறுதியில் நிகழ்ந்தது என்ன? அக்டோபர் மாதம் தர்மபுரி வனப்பகுதி காடு கழனிகளில் சுற்றி திரிந்துவிட்டு கடைசியாய் தன் பிறந்த புண்ணிய தேசத்தை பார்த்துவிட வேண்டும் என்ற அந்த மகத்தான மாவீரனுக்கு பேராசை. சங்கப்பாடி வனப்பகுதிக்குள் சின்னஞ்சிறிய வயதில் வேட்டையாடிய அந்த பக்குவத்தை மீண்டும் உயிர்ப்பித்து பார்க்கிறான் அந்த உன்னத தலைவன். 17 மலைத்தொடர்கள் பக்குவமாய் கண்ணுக்கு தெரிகிறது. மாதேஸ்வரன் மலைமுகடு நன்றாகவே தெரிகிறது. மாதேஸ்வர மலை கோபுரத்திற்கு பின்புறம் கிழக்கு பகுதியை நேராக உற்று நோத்தால் தான் கட்டிய பெருமாள் கோயில் 1979 தன்னுடைய சொந்த நிலத்தில். ஒரு முறை பெருமாள் திருத்தலத்தை போய் பார்த்துவிட்டு வணங்கிவிட்டு வர வேண்டும் என்கிற கொள்கை ஆசை. ஆனால் அந்த தலைவன் எந்த நேரத்திலும் சிக்கி விடுவான் என்கிற தருணம் இதயத்திற்குள் ஓடிக்கொண்டிருந்தாலும் கோவினத்தம் அணைக்கட்டுவை தாண்டி அவனால் வரவே முடியவில்லை. போலீஸ் பாதுகாப்பு. அவன் பல நாட்களாக தாளவாடி பகுதியில் தடம் பதித்தவன். சத்தியமங்கலம் கடந்து சிக்கரசம்பாளையத்தை மிதித்து குண்டேரி பள்ளத்தை கடந்து அவன் தன் வாழ்வை இறுதியாக்க நினைக்கிறான் என்று தெரிந்திருந்தால் அவன் அந்தியூர் சரகத்தை விட்டே தாண்டியிருக்க மாட்டான். அவன் கர்நாடக எல்லைகளில் பயணித்து மாதேஸ்வரன் மலையின் மேற்கு பகுதிகளில் தடம் பதித்து அது சின்ன தீவை போல இருக்கிற சிறு சிறு கிராமங்களில் நுழைந்து அவன் தேர்ந்தெடுத்த ஊர்தான் தருமபுரி மாவட்டம். நீங்கள் குறிப்பிட்டீர்கள், பல்வேறு புனைக்கதைகள் எழுதப்பட்டிருக்கிறது. காவல்துறையால் எழுதப்பட்டிருக்கிற புனைக்கதைகள் புழுகுனி மூட்டைகள். அதிலே விஜயகுமார் என்கிற ஒரு வெற்றுத்தனமானவர் எழுதிய புழுகு மூட்டை கடலில் கலந்தாலும் கடலே பொய் சொல்லும். அந்த அளவிற்கு எழுதப்பட்ட பொய் மூட்டை திரைக்கதைகள். கடைசியாக மகத்தான போர் மறவன் வீரப்பனார். போரை நடத்தக்கூடிய வலிமை வாய்ந்த பேராற்றல் மிகுந்த பெரும் தலைவனாக வளரக்கூடிய இடத்தில் இருந்த எங்கள் அண்ணன் சேத்துக்குழியார் அவர்களுக்கு பக்கபலமாக படைபலமாக 96களில் சிக்கரசம் பாளையத்திலிருந்து ஒரு சிறுத்தையாய் எழுந்த அண்ணன் சந்திரன் வழக்குகளுக்கு பயந்து வாழ்க்கையை நகர்த்த இடமில்லாமல் கேரளாவில் சிறிது காலம் உழைப்பை கொடுத்து விட்டு உயிரை மாய்ப்பதற்காக இறுதியாக வந்த தம்பி சேதுமணி. நால்வரும் எப்பொழுதும் போலதான் காடுகளில் கரிச்சான் குருவிகள் கத்தும். காலை பொழுதுகளில் மயில்கள் அகவும், அதிகாலை பொழுதுகளில் புலிகள் செருமும், யானைகள் பிளிரும், சிறுத்தைகள் சினம் கொள்ளுகிற காட்சிகள். காட புறாக்கள் கூட அன்றைக்கு கண்கலங்கி இருந்ததை இவர்கள் பார்க்கவில்லை. ஏன்?
ஒட்டுமொத்த காடுகளும் மலையெதிர கதறுகிறதை அந்த காதுகளுக்கு விழவில்லை. வெளிப்புறங்களில் சுற்றித் திரிகிற விரைவு உயிர்காக்கும் பேருந்துகள், ஆம்புலன்ஸ், காவல்துறையால் தீர்மானிக்கப்பட்டு புதுக்கோட்டையிலிருந்து வாடகைக்கு எடுத்து வரப்பட்ட வண்டி, மேட்டூர் பகுதியை முற்றிலும் சுற்றி வருகிற சூழல், காவிரிப்புறம், கருங்கலூர், செட்டிப்பட்டி, கோவிந்தப்பாடி, தார்காடு, பெரியதண்டா, சின்னத்தண்டா, நாயக்கன்தண்டா, நீதிபுரம் என்று எல்லா இடங்களிலும் அந்த வாகனம் சுற்றுகிறது. மக்கள் பார்த்திருக்கிறார்கள். காவிரி அன்றைய தினம் கண்ணீரை அதிகமாக விட்டதோ என்னமோ, கூடுதல் தண்ணீர் குதூகலித்து வருகிறது. அவன் கர்நாடக பகுதியின் எல்லையில் காவிரிக்கரை ஓரம் கடைசி காலத்தை கழித்து கொண்டிருந்த தருணம். அவன் பிறந்த மண்ணான கோபிநத்தத்திலிருந்து சரஸ்வதி என்கிற பெண்ணும் முருகனும் மாதேசும் துணை நின்றார்கள் ஐயந்துரைக்கு. ஐயந்துரை வீரப்பனாருக்கு நெருங்கிய உறவினன். சரஸ்வதி, மாதேசு, முருகன் இவர்களெல்லாம் பங்காளிகள். இறுதி காலத்தில் சமைப்பதை நிறுத்திவிட்ட வீரப்பனார் தனக்கு சொந்த உறவுகளால் உணவு பரிமாறப்படும் என்று எந்தவித உயிருக்கும் பயமில்லை என்கிற தருணத்தில்தான் அடர்ந்த காடுகளுக்குள் திருகிய மீசையோடு அவன் வலம் வந்தான். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாநில தலைவராக இன்றும் இருக்கிற கோக்காமணியின் தூரத்து உறவினர் ஒருவரின் மூலமாக வீரப்பனாருக்கு தொடர்பு ஏற்படுத்தி அவரை தீவிரமாக கண்காணிக்க தொடங்கியது காவல்துறை. அவர் வீரப்பனுடைய ஒரு உறவினர்னு கூட சொல்றாங்களே. சாதி ரீதியாக உறவினர். கோவிந்தப்பாடியை சேர்ந்தவர். பிழைப்பிற்காக எதை வேண்டுமானாலும் செய்து விடலாம் என்கிற தருணம் ஏற்பட்ட போது பிழைப்புவாதியாகவே மாறிப்போன வீரப்பனாரின் உளவாளிகளில் ஒருவன். அவன் உளவுத்துறைக்கும் உளவாளியாக மாறிப்போனான் என்பதுதான் உண்மை. கோவிந்தப்பாடியை சேர்ந்த தேவராஜ் ஐயப்பனுக்கு நெருங்கிய நண்பன் ஐயந்துரைக்கு. இருவரும் தனித்தனியாக வீரப்பனாரை சந்திக்க தருணம். அவ்வளவு எளிதில் நம்பாத வீரப்பனார் அவர்கள் ஐயந்துரையை நம்பியதின் மர்மம் இன்று வரை புரியவில்லை. இவர்கள் 18ஆம் தேதி சுட்டுக் கொன்றார்கள் என்றெல்லாம் தம்பட்டம் அடித்துக் கொண்டிருக்கிற காவல்துறை. தேவராசு சொல்லுகிறார், 13ஆம் தேதி இரவோடு என்னுடைய சந்திப்பு முடிந்துவிட்டது என்று பொய் சொல்லுகிறார். அதற்கு பிறகு ஐயந்துரை களப்பணியாற்றி என்ன செய்தான் என்பதுதான் இன்றைக்கு வரை நீடித்திருக்கிற மர்மம். சில பேர் சொன்னார்கள், ஏதோ கையெறி கொண்டு போய் கொடுத்தார்கள், அதை மாட்டுவதில் சிரமம் இருந்தது, எதிர்முதமாக மாட்டியதால் வெடித்து சிதறியது, அது வெடித்து சிதறியது ஒரு குடிசைக்குள் என்றெல்லாம் ஏதோ பேசுகிறார்கள். அதுவல்ல. சரஸ்வதி நீண்ட நாள் விதவை. வீரப்பனாருடைய படையும் இறுதி காலங்களில் சமைக்க இயலாமல் வந்த உணவுகளையே பசியாற்றி கொண்டார்கள். அதுக்கு சரஸ்வதி அவருடைய வீட்டிலிருந்து தான் எல்லாம் சமைத்து எடுத்துக்கொண்டு போய் கொடுத்திருக்கிறார்கள். இந்த பழனியும் மாதேசும் தான் காடுகளுக்குள் கொண்டு போய் கொடுப்பதை வழக்கமாக வைத்திருக்கிறார். இதை ஐயந்துரை தான் ஏற்பாடு செய்கிறார். ஆனால் அப்பொழுது அவர்கள் கர்நாடக சாம்ராஜ்நகர் மாவட்டத்தினுடைய எல்லை வனப்பகுதிக்குள் இருந்தார்கள். தன் சொந்த கிராமத்திலிருந்து ஒரு 12 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளே அடர்ந்த புதருக்குள் தான் அவர்கள் தன் இறுதி வாழ்வை நகர்த்தி கொண்டிருந்தார்கள். காலையில் கொண்டு போகிற உணவு மதியமும் சேர்த்து கொடுக்கப்படும். இரவு தனியாக உணவு போகும். மாறி மாறி கொண்டு சென்றார்கள். இதை அறிந்து கொண்ட உளவு பிரிவு, கர்நாடக உளவு பிரிவு, சரஸ்வதியையும் மாதேசையும் தன் வளையத்திற்குள் கொண்டு வருகிறது. ஆனால் இது ஐயந்துரைக்கு தெரியாமல் போனது. ஐயந்துரையையும் தேவராசையும் தீவிரமாக உளவுப்படை, தமிழ்நாட்டு உளவுப்படையும் கர்நாடக உளவுப்படையும் தீவிரமாக கண்காணிக்கிறது. வீரப்பனார் அவர்கள் ஐயந்துரையை மட்டுமே இப்பொழுது நம்பி இருக்கிறார். ஐயந்துரை என்ன சொல்லுகிறாரோ அதைத்தான் தேவராசும் செய்வார். இப்பொழுது காவல்துறை ஒரு நெருக்கடியை கொடுக்கிறது சரஸ்வதிக்கும் மாதேசுக்கும் முருகனுக்கும். வீரப்பனார் இங்கே இருப்பது எங்களுக்கு தெரிந்துவிட்டது. எங்கே இருக்கிறார், என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதும் எங்களுக்கு தெரியும் என்று அவர்கள் 3 வரையும் கைது செய்யாமல் தன் வளையத்துக்குள் கொண்டு வருகிறது கர்நாடக அரசு.
மாதேஸ்வரன் மலையில் கொண்டு போய் 3 பேரை வைத்து விசாரிக்கிற போது உண்மையெல்லாம் அவர்கள் கைக்கு விடுகிறார்கள். ஆனால் இதை ஐயந்துரையிடம் சொல்ல வேண்டாம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். ஐயந்துரையிடம் சொன்னால் தேவராசிடம் செய்தி வரும், தேவராசிடம் செய்தி வந்தால் வீரப்பனாருக்கு செய்தி போய்விடும் என்பதை உன்னிப்பாக கவனித்து கொண்டிருந்த உளவுத்துறை அவர்கள் 3 பேரையும் சுட்டு கொன்று விடுவதாக மிரட்டி பணிய வைத்து பயமுறுத்தி வைத்திருக்கிறார்கள். அதையும் சுவாசித்து விட்டார் அண்ணன் சேத்துக்குழி அவர்கள். சேத்துக்குழியார் அவர்களும் முருகன், மாதேசு, சரஸ்வதி மூவரும் அடிக்கடி சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்டார்கள். அதற்கு பிறகு அண்ணன் சேத்துக்குழியாரை அவர்கள் திட்டமிட்டு ஒகேனக்கலை தாண்டி நாம் தருமபுரி வனப்பகுதிக்கு சென்று விடலாம் என்று முடிவெடுத்துத்தான் அவர்கள் தருமபுரி பகுதியில் வலம் வருகிறார்கள். அப்போ தமிழ்நாடு அதிரடிப்படை என்கிறதும் கர்நாடக அதிரடிப்படையும் கூட்டு ஒப்பந்த உடன்படிக்கை ஏற்பட்டு நடத்தப்படுகிற அதிரடிப்படை. யார் எங்கு வேண்டுமானாலும் செய்து தேடலாம், அடிக்கலாம், கொள்ளலாம். ஒரு பக்கம் கர்நாடக காவல்துறை இவர்கள் 3 பேரையும் வைத்து பிடித்து விடலாம் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு கண்காணித்து வருகிற சூழலில் ஐயந்துரையையும் தேவராசையும் தீவிரமாக கண்காணிக்க தொடங்கியது தமிழ்நாடு உளவுத்துறை. அப்பொழுது தருமபுரி மாவட்டத்தின் வழியாகவே போய் வீரப்பனாரை சந்திக்கிறதை வழக்கமாக வைத்திருக்கிற தேவராசும் ஐயந்துரையும் தீவிரமாக கண்காணிக்கப்படுகிறார்கள். இப்பொழுது முருகனும் மாதேசும் அடிக்கடி ஐயந்துரையின் மூலமாக வீரப்பனாரை சந்திக்கிற நிகழ்வை கர்நாடக எல்லைக்குள்ளேயே செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை அறிந்த உளவு பிரிவு, கர்நாடக உளவு பிரிவு தான் அவர் எதை விரும்பி சாப்பிடுகிறார் என்பதை நுணுக்கமாக அறிந்து வைத்திருந்தார்கள். அப்படித்தான் அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி காலையில் உணவு கொடுக்க போகிறவர்களிடம் உளவுத்துறை சொல்லி அனுப்புகிறது. நாங்கள் சொல்லுவதை அங்கே அப்படியே போய் சொல்லுங்கள். காவிரிக்கரையின் ஓரமாகவும் ஒகேனக்கல் உள்ளடக்கிய காட்டுப்பகுதிகளில் அதிரடிப்படை தீவிரமாக தேடி வருகிறது, எங்களால் உள்ளே சற்று வருவதற்கு கடினமாக இருக்கிறது என்று சொல்லி அனுப்புகிறார்கள். அதையே அப்படியே போய் வீரப்பனாரிடத்திலே சொல்லுகிறார்கள். அவர்களும் அதை நம்பி சற்று இடம் மாறுகிறார்கள். அப்பொழுது உணவுப் பொருட்கள் எதுவுமே கையில் இல்லாத, கையாளாகாத நிலையில்தான் காட்டுக்குள் அவர்கள் இருந்தார்கள். அப்பொழுதுதான் உணவுக்கு என்ன செய்கிறது என்று வீரப்பனார் அவர்கள் முடிவெடுக்கிற போது, தான் பிறந்த மண்ணிலிருந்து பிறந்து வந்து திருமணம் செய்து கொடுத்த ஒரு பெண் இந்த தருமபுரி மாவட்டம் நாம் தங்கியிருக்க பகுதியில் இருக்கிற கிராமங்களில் தான் இருக்கிறது. அவர்களும் காட்டு ஓரத்து வாழ்க்கையைத்தான் வாழ்கிறார்கள், காட்டுக்குள் அவர்கள் குடிசை அமைத்து வாழ்கிறார்கள் என்று உணர்ந்து கொண்ட வீரப்பனார் அவர்களிடம்தான் இறுதி நாட்களில் போய் உதவி கேட்கிறார். அதையும் உளவுத்துறை மோப்பம் பிடித்து அவர்களையும் ஒரு வளையத்திற்குள் கொண்டு வந்து அவர்கள் உணவுப் பொருட்கள் கேட்கிறார்கள். ஆனால் இவர்கள் உணவையே சமைத்து தருகிறோம் என்கிற போது இல்லை இல்லை வேண்டாம், உணவுப் பொருள் கொடுத்தால் போதும் என்று வீரப்பனார் சொல்லி விடுகிறார். இருந்தாலும் முருகனும் மாதேசும் அதை நம்பி சரஸ்வதி சமையலில் ஈடுபட இவர்கள் கோபிநத்தத்திலிருந்து தினந்தோறும் அந்த உணவை எடுத்துக்கொண்டு போய் வீரப்பனாருக்கு கொடுக்கிறார்கள். அப்படி கொடுத்த பொருள் தடை செய்யப்படுகிறது. காரணம், அவர்கள் முன்கூட்டியே ஒன்றை சொல்லிவிட்டார்கள். காவல்படை காவிரிக்கரை ஓரத்திலும் காட்டு ஓரத்திலும் முகாமிட்டிருக்கிறார்கள், எங்களால் இங்கு வர இயலாமல் போகிறது என்று சொல்லிவிட்டு வர சொன்னதுக்கு காரணமே அவர்களை பட்டினி போடுவது தான் காவல்துறையுடைய திட்டம். ஆக 16ஆம் தேதி காலையிலிருந்து பட்டினியாக இருக்கிறார்கள். 17ஆம் தேதி மாலை வரை அவர்கள் பசியோடு இருக்கிறார்கள். தண்ணீரை மட்டுமே குடித்து கொண்டு வாழ்கிற தருணத்தில் தான் இறுதியாக அவர்கள் கேட்ட உணவு இரவு புரோட்டாவும் நாட்டுக்கோழியும் கொண்டு வாருங்கள், சமைத்து எடுத்து வாருங்கள் என்று மாதேசிடம் சொல்ல, மாதேசும் அதை உள்வாங்கி கொண்டு சரசிடம் சொல்ல, சரசு வழக்கம் போல நாட்டுக்கோழி அடித்து குழம்பு வைத்து புரோட்டாவை கடையில் வாங்கி அனுப்பிவிடுகிறார். அவர்கள் கொண்டு போய் கொடுத்ததை கடும் பசியில் இருந்த 4 பேரும் அதை சோதிக்காமல் உணவெடுத்து கொண்டார்கள். அங்குதான் அவருடைய உயிர் பறிக்கப்படுகிறது. மோரில் விஷங்கள் வந்து கொடுத்ததா சொல்ல? மோர் இல்லை, புரோட்டா.
அதற்கு பிறகுதான் அங்கு உச்சக்கட்ட நிலைமை என்னவென்றால் அது ஸ்லோ பாய்சன். 8 மணி நேரம் உயிரோடு இருக்கலாம், அதற்கு பிறகு காப்பாற்றி விடலாம். அதை கொடுத்து அதை சாப்பிட்ட நால்வரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரிவாக அங்கே உள்ளே நடந்ததென்றால், சந்திரன் ஒரு பக்கம் எல்லை காவல் பணியையும், சேதுமணி இன்னொரு பக்கம் எல்லை காவல் பணியையும் சாப்பிட்டு விட்டு போன இடத்திலேயே தனித்தனியாக இறந்து கிடந்ததை அறிந்தார்கள். வீரப்பனார் அவர்களும் சேத்துக்குழியாரும் நாம் ஏமாந்து விட்டோம் என்று கருதி உயிர் போகிற தருவாயில் கூட, மயக்க நிலைக்கு போகிற தருவாயில் கூட மரத்தை பிடுங்கியிருக்கிறார்கள் வெறியில். அதுக்கு பிறகு மயக்கமுற்றாங்க. அங்கே கிடந்ததற்கு பிறகுதான் இரவு 11 மணிக்கு 17ஆம் தேதியே எடுத்துக்கொண்டு போய் விசாரிக்கிறார்கள். விசாரித்து முடித்ததற்கு பிறகு எல்லா செய்தியும் வாங்கி விட்டதற்கு பிறகுதான் பாலக்கோடு சக்தி சக்கரை ஆலை சொகுசு பங்களாக்களில் வைத்து விசாரிக்கப்படுகிற அந்த விசாரணை 17ஆம் தேதி இரவு 10:50 11:20 அவர்களை அடித்தே கொன்றதாக செய்திகள் பிறகு கசிய தொடங்கியது. பிணமாக்கப்பட்டார்கள் 4 பேர். 18ஆம் தேதி காலையில் திரைக்கதை எழுதுகிறார்கள். எப்படி இதை வெளி உலகத்திற்கு சொல்வது என்று எழுதிய திரைக்கதை தான் ஆம்புலன்ஸ் கதை. அந்த பாலக்கோடு சக்தி சர்க்கரை ஆலை அறைக்குள்ளேயே வைத்து அவர் அடிக்கடி சொல்லுவார், என் மீசையை எவனாலும் பிடுங்க முடியாது என்று அடிக்கடி அவர் சொன்னதை நிலைநிறுத்தி கொண்ட ஜெயலலிதா அரசு, அவர்கள் குற்றியரும் குலையுருமாக இருக்கிற போது கைகளாலேயே அந்த மீசைகள் பிடுங்கப்பட்டதாக பிறகு நம்மளுக்கு செய்தி கிடைத்தது. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை சம்மட்டி அடிகொண்டு அடித்து நொறுக்கி எலும்புகளை கூடாக்கியிருக்கிறார்கள். சேத்துக்குழி கோவிந்தன் அவர்களுடைய செத்த பணத்தை சுட்டார்கள். 18ஆம் தேதி எழுதிய திரைக்கதையில் பாப்பாரப்பட்டிக்கு அருகிலே பாரதி நகர் என்கிற இடத்திலே ஒரு நீர்த்தேக்க தொட்டிக்கு பக்கத்தில் ஆம்புலன்ஸ் வந்து நிற்கும். அங்கிருந்து 4 வந்து விடுதலை புலிகளுடைய ஏற்பாட்டில் பாப்பாரப்பட்டியிலிருந்து தருமபுரி, தருமபுரியிலிருந்து சேலம், சேலத்திலிருந்து நாமக்கல், திருச்சி, திருச்சி வழியாக தஞ்சை, தஞ்சை வழியாக அப்படியே அதிராம்பட்டினம் என்று கடல்வழி மார்க்கமாக இலங்கை தமிழீழத்தீவிற்கு செல்ல இருக்கிறார்கள் என்கிற புனைக்கதையை எழுதினார்கள். ஈழத்தில் போராளிகள் அடிபட்டாலேயே அங்கே மருத்துவம் கிடையாது. ஆனால் கண் மருத்துவம் செய்வதற்காக எப்படி வீரப்பனார் அங்கே செல்வார் என்கிற கேள்வி எழுகிறது. 1 பாப்பாரப்பட்டி பாரதி நகர் அருகே வந்த ஆம்புலன்ஸ் 4 ஏறுகிறார்களாம். தீவிரமாக காவல்துறை அதை கண்காணிக்கிறதாம். ஆம்புலன்ஸுக்குள் கேமரா பொருத்தப்பட்டு அந்த கேமரா புழுகுடி மூட்டை விஜயகுமாரின் கைபேசியில் இணைக்கப்பட்டிருக்கிறதாம். அவர்கள் வரும் வழியிலே அதை ஓட்டுகிறவன் சரவணன் என்கிற ஒரு அயோக்கியனும், இப்பொழுது உதார் விட்டு திரிகிற ஒரு காவல்துறை அதிகாரின்னு சொல்லக்கூடிய ஒரு கயவாளி பய வெள்ளத்துறையும் திரைக்கதைக்கு நடித்தார்கள். கேட்டால் என்ன சொல்வார்கள், ஒரு கொலை குற்றவாளியை, ஒரு மாபெரும் குற்றவாளியை நாங்கள் முடித்து விட்டோம், அதற்கு மேலே எதுவும் கேட்காதீங்கன்னு பேசுவாங்க. இந்த புழுகுனி விஜயகுமார் பண்ணாரி மாரியம்மன் கோயிலுக்கே மொட்டையை விட்டான், முடி எடுத்தான். ஏன் தலையை வெட்டி கொடுத்துட்டு வர வேண்டியானே ஆத்தாவுக்கு, இல்லை ஒரு கையை வெட்டி கொடுத்துட்டு வர வேண்டியானே, முடி முளைக்குங்கிறக்கா மொட்டை எடுத்தார். அந்த ஆம்புலன்ஸ் விரைவாக வருகிறதா. பாப்பாரப்பட்டி கடந்து வருகிற போது தொடர்வண்டி மார்க்கத்திற்கு பக்கத்தில் 7th டே என்கிற ஒரு குழந்தைகள் பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தில் அப்படியே கரும்பு லாரி ஓரம் கட்டினாங்களாம். அதுக்கப்புறம் ட்ரெயினையே நிறுத்தினாங்களாம். அதுக்கப்புறம் வாகனங்களை கேட்ட திறந்து விட்டாங்களாம் என்று பல்வேறு பொய்களை, புழுகு மூட்டைகளை அவிழ்த்து விட்டு 7th டே பள்ளிக்கூடத்திற்கு பக்கத்தில் கொண்டு வந்து முடித்து விட்டார்களாம். இரவு 10:10. 4 பேர் செத்த இடத்தில் ஒரு துளி ரத்தம் இல்லை. என்னிடம் திரைக்கதை எழுத கொடுத்திருந்தால் கூட ஆட்டு ரத்தத்தையாவது ஆங்காங்கே தெளித்து விட்டு பூசி இருக்கலாம். 4 பேருடைய பிரேத பரிசோதனை தருமபுரி அரசு பொது மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நடைபெற்றது. அங்கே பரிசோதனை செய்த மருத்துவன் எவனோ ஒருவன், அவனும் அட்டர் பிராடாக இருந்த காரணத்தால், ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக செயல்பட்டதால், ஆமாம் வீரப்பனை சுட்டே தான் கொன்று விட்டார்கள் என்று தம்பட்டம் அடித்து
ஒரு மாபெரும் விழாவை 108 கோடி ரூபாய் செலவிலே நேரு ஸ்டேடியத்திலே இதில் பங்காற்றியவர்களுக்கு பதவி உயர்வும் பணமுடிப்பும் இடத்தையும் கொடுத்து அழகு பார்த்த ஜெயலலிதா அரசு. ஆக திரைக்கதைகளுக்கு நடித்தவர்களில் முதன்மையானவர் வெள்ளத்துறை சரவணன். திரைக்கதையை எழுதி இயக்கியது புழுகுனி மூட்டை விஜயகுமார். இப்படித்தான் வீரப்பனாருடைய இறுதி மரணங்கள் நிகழ்ந்தது. ஆனாலும் அண்ணன் சேத்துக்குழியாருடைய உடலை கொண்டு போய் அவசரமாக லாரி டயர்களை கொண்டு செட்டிவெட்டி சிறு ஓடைக்கு அருகில் இருக்கிற ஒரு மைதானத்திற்கு பக்கத்தில், மயானத்திற்கு பக்கத்தில் சேத்துக்குழியாருடைய உடலை சாம்பலாக்கி கொளுத்தார்கள். வீரப்பனாரை மேட்டூரிலிருந்து 6 கல் தொலைவில் இருக்கிற மூலக்காட்டு காவிரிக்கரையின் ஓரத்தில் மூதாதையர்கள் வாழ்ந்து புதைந்த இடத்தில் வீரப்பனாரின் உடல் இன்றைக்கும் விதைக்கப்பட்டிருக்கிறது. அவரையே லாரி டயர்களை கொண்டும் பெரிய பெரிய மரங்களை கொண்டு வந்தும் எரித்து சாம்பலாக்கி விடுவோம் என்கிற சதித்திட்டம் செய்தது அன்றைய அதிகார வர்க்கமும் அதிகார வர்க்கத்திற்கு ரவுடிகளாக இருக்கக்கூடிய அதிரடிப்படையும். சேதுமணியை பெரம்பலூர் மாவட்டத்திலே கொண்டு போய் அவனை எரித்தார்கள். சந்திரனை சத்தியமங்கலத்திற்கு பக்கத்திலே கொண்டு போய் சிக்கரசம்பாளையம் சுடுகாட்டில் வைத்து லாரி டயர்களை போட்டு எரித்து சாம்பலாக்கினார்கள். ஏன் இந்த அவசரம்? இன்று வரை கேள்வி இருக்கிறது. வீரப்பனார் என்கிற மகத்தான மாமனிதர் எல்லை காத்த போர்மறவர் இன்றைக்கு மூலக்காட்டில் சடலத்தை புதைக்கப்பட்டிருக்கிறது. எந்த நேரத்திலும் எடுத்து ஆய்வு செய்யலாம். இவர்கள் திட்டமிட்டு அரங்கேற்றம் செய்து கொலை செய்துவிட்டு துரோகத்தால் வீழ்ந்து போன மகத்தான போர் மறவன் வீரப்பனார் அவர்கள். இதைவிட கொடுமை உற்றார் உறவினர்களாலேயே, ஏன் தன் சொந்த பங்காளிகளாலேயே தனது உயிரை மாய்த்து கொள்கிற அவல நிலைமை இந்த தேசத்தில் ஏற்பட்டிருக்கிறது என்றால், உண்டக வீட்டுக்கு ரெண்டகம் செய்தவர்கள் இவர்கள். வீரப்பனார் அந்த வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்துவார். ஆக 17ஆம் தேதி இரவே அவர் படுகொலை செய்யப்பட்டு விட்டார். ஆனால் 18ஆம் தேதி தான் இறந்தார் என்று காவல்துறை தேதி அறிவித்த அந்த நாளை இன்றைக்கும் சில தருதலைகள் கொண்டாடி கொண்டிருப்பதுதான் வெக்கத்திலும் வெக்கம். அப்படி என்றால் காவல்துறை சொன்ன தேதியை இவர்கள் கொண்டாடுகிறார்கள் என்றால், அப்போ காவல்துறை சொன்ன செய்திகளும் உண்மையாக அவர்கள் ஒத்துக்கொண்டிருக்கிறார்களா என்கிற கேள்வியையும் நான் எழுப்ப விரும்புகிறேன். ஆகையால் அது அல்ல 18/10/2004 அல்ல, 17/10/2004 மகத்தான மண்ணுரிமை தலைவன் எல்லை காத்த போர் மறவன் வீரப்பனார் நினைவு நாள் என்பதை மீண்டும் மீண்டும் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துக்களை பந்தமைக்கு நன்றி சார். நன்றி.